எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹோம் கிரியேட்டர் தமிழ். ரெடி கேஷ் கொடுத்து நம்ம கோல்டு வாங்கினோம்னா நமக்கு லாபமா நஷ்டமானதை இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரெடி கேஷ் கொடுத்து வாங்கும் போது நமக்கு என்னென்ன நஷ்டம் ஏற்படுங்கிறது நான் சொல்லிடுறேன். சோ நிறைய பேர் நஷ்டமா நினைக்கிற விஷயமே வேஸ்டேஜ் கொடுப்போம். அதுக்கப்புறம் சில கடையில மேக்கிங் சார்ஜ் போடுறாங்க, ஹால்மார்க் சார்ஜ் போடுறாங்க. சோ இது எல்லாம் தான் நம்ம நஷ்ட லிஸ்ட்ல எடுத்துக்குவோம். சோ அப்படி நான் இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷம் முன்னாடி வாங்கின ஒரு நகைக்கு வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கியிருந்தேன். அதுக்கு இப்போ எனக்கு லாபமா நஷ்டமா அப்படிங்கறது தான் உங்களுக்கு ப்ரூஃபோட காட்ட போறேன். சோ அதனால உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2023 அக்டோபர் மாசம் ஒரு பவுண்ட் செயின் ரெடி கேஷ் கொடுத்து வாங்கலான்னு லலிதா ஜுவல்லரி போயிருந்தோம். லலிதா ஜுவல்லரி போறதுக்கான ரீசன், அந்த டைம்ல அங்க தனிஷ்கும் கிடையாது, மலபாரும் கிடையாது. தனிஷ்க் இருக்கான்னு எனக்கு சரியா ஞாபகம் இல்ல, பட் குமரன் மட்டும்தான் இருக்கு. நான் ஆல்ரெடி குமரன்ல செயின் வாங்கியிருக்கேன். பட் அது எனக்கு ஒரு 6 மாசத்துலயே கட் ஆயிடுச்சு. அதனால நான் திரும்ப குமரன் போறதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனாலதான் நாங்க லலிதாக்கே போனோம். அதோட அந்த டைம்ல லலிதால மட்டும்தான் வேஸ்டேஜ் கம்மியா இருந்தது. சோ அதனாலதான் அங்க போறதுக்கு முடிவு பண்ணி அங்க போனோம். அங்க ஒரு பவுண்ட் செயின்ல டிசைன் தேடினப்ப பெருசா டிசைன்ஸ் இல்ல. எக்ஸாக்டா ஒரு பவுண்ட் அப்படிங்கிற மாதிரி அங்க கிடைக்கல. நாங்க கடைசியா ஃபைனல் பண்ண ஒரு செயின் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான டிசைன் தான். டிசைன் பேர் எனக்கு சரியா தெரியல. அதோட போட்டோ நான் அட்டாச் பண்றேன். ஏன்னா அந்த ப்ராடக்ட் இப்ப என் கையில இல்ல. நான் லாஸ்டா பேங்கிள் வாங்கியிருந்த வீடியோல சொல்லிருப்பேன். அது ஃபிளஷ் பண்ணி தான் பேங்கிள் வாங்கியிருந்ததா. சோ அதனாலதான் அந்த ப்ராடக்ட் என்னால உங்களுக்கு காட்ட முடியல. அதோட போட்டோ மட்டும் நான் உங்களுக்கு அட்டாச் பண்றேன், பாருங்க. சோ அந்த மாடல் என்ன மாடல் எனக்கு கரெக்டா தெரியல. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 8.440 கிராம் இருந்துச்சு. 440 மில்லி கிராம் இருந்துச்சு, சாரி. சோ அன்னைக்கு ரேட் 5635 ரூபாய். 5635 × 8.440 மில்லிகிராம் போட்டோம்னா 47,559 வருது. இதுக்கு வேஸ்டேஜ் எவ்வளவு போட்டிருந்தாங்க பாத்தீங்கன்னா 4,513 ரூபாய். சோ 52,073 ரூபாய் வருது. இதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டிருந்தாங்க. ஸ்டேட் ஜிஎஸ்டி தனியாவும் சென்ட்ரல் ஜிஎஸ்டி தனியாவும் போட்டிருந்தாங்க. சோ 781 வந்திருக்கு. டோட்டல் பாத்தீங்கன்னா 53,635 ரூபாய் வந்திருக்கு. கோல்டு பிரைஸ் பிளஸ் வேஸ்டேஜ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். கோல்டு பிரைஸ் 47,559 பிளஸ் வேஸ்டேஜ் 4,513, டோட்டலா 52,073. இன்னைக்கு மார்ச் 2 கோல்டு பிரைஸ் 7,940. 7,940 × 8.440 மில்லிகிராம் போட்டீங்கன்னா 67,013 ரூபாய் வரும். அதாவது வித்தவுட் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் எதுவுமே இல்லாமலேயே அந்த ப்ராடக்டோட காஸ்ட் 67,013 ரூபாய் வருது. 2023 வித் வேஸ்டேஜ்ல 52,000 ரூபாய்க்கு வாங்கும் போது 4,513 ரூபாய். கண்டிப்பா அது எனக்கு லாஸ்ல தான் இருந்தது. ஆஃப்டர் 16 மந்த்ஸ்க்கு அப்புறம் எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்தாலுமே 13,378 ருபீஸ் எனக்கு ப்ராஃபிட் ஆகுது. சப்போஸ் நான் ஜிஎஸ்டி சேர்க்கலன்னா 14,940 ரூபாய் ப்ராஃபிட். சோ இது வச்சு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.